பாவமோ உன் சாபம் தீரவே என் ஆயுள் வேண்டும் சொல்லடி யாரடி யாரடி மோகினி உடனே வெண்ணிலாவை அனுப்பு சாரதா. முத்து மாமாவே வர சொல்லுதுன்னு அத்தை சொல்றாங்க. நீ எப்படி பிக் பண்ற? நான் போயிட்டு வந்துடுறேன். பாட்டி போயிட்டு வந்துடுறேன். நீங்க ரெண்டு பேரும் எதுக்கடி வந்தீங்க? தேவையில்லாம அங்க இருந்தா சேஃப்டியா இருக்காது. எல்லாரையும் போட்டு அடிச்சிட்டு இருக்கடி அந்த வந்த கால. ஐயோ ஒண்ணுமே முடியல. ஐயோ வந்தக்கால் வருமா? வந்தாலும் தப்பிச்சிடலாம். எங்க நம்ம ஜிலேபிய காணோம்? என்ன இது பேரல் ஒண்ணு உருண்டு வருது? ஐயோ ஜிலேபி என்ன இது? ஐயோ குண்டா இருக்கிற நீ எப்படி அண்டாக்குள்ள போய் உட்கார்ந்த? ஜிலேபி நான் காமெடி பீஸ் சொன்னேன்ல. நீங்க என்ன தொட்டு தொட்டு அடிக்கிறீங்க? என்ன விட்டு ஜிலேபி பத்த கால் சார் போயிட்டாரு. சீக்கிரம் எஸ்கேப் ஆயிடலாம். வா 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 வெளியே வா வெளியே வா 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 சீக்கிரம் சீக்கிரம் ஜிலேபி சீக்கிரம் வா ஜிலேபி நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். ஐயோ மேல என்ன பண்றீங்க? ஜாலியா காத்து வாங்குறீங்களா? எல்லாம் நேரம் இல்ல அங்க ஏற்கனவே கட்டு இருந்தது இல்லையா கயிறு? ஆமா அது அறுந்துடுச்சு. அது சேர்த்து கட்டு வெண்ணிலா. அக்கா உள்ள யாரோ கத்திட்டு இருக்காங்க. என்னன்னு பாத்துட்டு வந்து அப்புறம் காட்டுறேன். நீ சேர்த்து கட்டினாதான் உள்ள கத்தல் நிக்கும். கட்டு. நான் சொல்றது கேளு ப்ளீஸ் வெண்ணிலா. எனக்கு எதுக்குக்கா ப்ளீஸ்லாம்? இது யார் பிச்சது? ஐயோ வெண்ணிலா சீக்கிரமா கட்டு. ஸ்வேதக்கா இந்த கயிறு கட்டவா? சீக்கிரமா கட்டு. ஏன் டென்ஷன் ஆவறீங்க? கட்டு.
ஸ்வேதா அத்தை ஐயோ பந்தக்கால் ஏன் இங்க கிடக்குது? எதுக்கு எல்லாரும் என்ன பார்த்து பயப்படுறாங்க? சீக்கிரம் சீக்கிரம் போ, போ, போ. ஐயோ எல்லாரும் ஓடி வாங்க, அத்தை ரூம்ல இருந்து புகை வருது. புகை வருதா? ஐயோ வாங்க. ஐயோ பட்டு மொத்த ஜவுளியும் எரிஞ்சு போச்சு. ஐயோ அம்மா ஜிலேபி அம்மா அங்க இருக்காங்க. ஐயோ அத்தை அத்தை பாத்தீங்களா? எனக்கு வாங்கின புடவை அத்தனையும் எரிஞ்சு போச்சு. ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? ஸ்வேதா, வெண்ணிலா, ஸ்வேதா நடக்காது. இந்த ஸ்வேதா நடக்காது. சொன்ன கேளு ஸ்வேதா, அமைதியா இரு. நடக்காது. ஸ்வேதா சொன்ன கேளுமா. ஸ்வேதா, 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 என்ன பண்ற ஸ்வேதா? ஐயோ அமங்கலமா இப்படி பண்ணாத. ஸ்வேதா, ஸ்வேதா சொன்ன கேளு. என்ன பண்ற நீ? கொஞ்சம் கவனிச்சு இரு. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? உனக்கு என்ன பைத்தியமா? ஆகாத. எனக்கு பைத்தியம் தான். ஐயோ எனக்கு இனிமே எந்த நல்லதும் நடக்காது. ஐயோ அப்படி எல்லாம் சொல்லாத. எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம். கேன்சல் பண்ணிடுங்க. ஐயோ என்ன சுத்தி எல்லாமே எப்பவும் தப்பாவே நடக்குது. அப்பா எனக்கு எதுக்கு கல்யாணம்? சொல்லுங்க அத்தை, நீங்க பதில் சொல்லுங்க. எனக்கு எதுக்கு கல்யாணம்? நம்ம கிட்ட காசு இருக்கு, பணம் இருக்கு, ஆனா ஆனா நிம்மதி மட்டும் இல்ல. ஏன் அத்தை? அது எங்க கிடைக்கும் அத்தை? சொல்லுங்க அத்தை, அது எங்க கிடைக்கும்? சொல்லுங்க அத்தை.
அத்தை அத்தை அது எனக்கு வாங்கி கொடுங்க அத்தை ப்ளீஸ் அது எனக்கு வாங்கி கொடுங்க ஸ்வேதா, ஸ்வேதா. ஒரு செகண்ட் ஒரே ஒரு செகண்ட் நான் சிரிச்சா போதும் அதுக்காக ஒரு நாள் பூரா நான் அழ வேண்டி இருக்கு ஏன் அத்தை? ஏன் அத்தை எனக்கு சொன்ன கேளு ஸ்வேதா ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஒரு சாபம் சொல்லுங்க அத்தை எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அக்கா அழாதக்கா ப்ளீஸ்க்கா சொன்னா கேளுக்கா வா வெண்ணிலா வா உனக்கும் முத்து மாமாக்கும் மட்டும்தான் கல்யாணம் எனக்கு இல்ல எனக்கு இல்ல எங்க மேல தாளன்னு சொல்லு பீ 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 டும் 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 சொல்லு வா நடக்காது எனக்கு இந்த கல்யாணம் நடக்காது ஸ்வேதா ஐயோ பேசாம இருக்க போறியா இல்லையா இல்ல அத்தை சொன்னா கேளு இல்ல ஸ்வேதா கேட்க மாட்டேன் ஸ்வேதா சொன்ன கேளு ஸ்வேதா அவளை உள்ள கூட்டிட்டு விடுங்க நான் எங்கேயும் வரல. வெண்ணிலா, நீ அவ கூட போ. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் என்னங்க இது பாவங்க அவ அம்மா ஐயோ கடவுளே சித்தி என்னங்க இதெல்லாம் ஐயோ பத்திரமும் எரிஞ்சிருக்குமோ மருது ஆ? அந்த ரூம்ல தான் நம்ம பத்திரத்தை எல்லாம் எடுத்து வச்சிருந்தேன் அது என்னாச்சுன்னு போய் பாரு போய் பாரு அக்கா வா ராணி சீக்கிரம் வாக்கா என்னென்னமோ எரிஞ்சிருக்கு சட்டுன்னு தீ பிடிக்கக்கூடிய பேப்பர் தானடா இந்த பத்திரம்லாம் இது மட்டும் எப்படி எப்படி எரியாம அதாம்மா ஆச்சரியமா இருக்கு. எனக்கு ஆச்சரியமா இல்ல ரொம்ப பயமா இருக்கு அக்கா என்னக்கா சொல்றீங்க ஆமா ராணி அத்தனையும் எரிச்ச சக்தி இந்த பத்திரங்களை மட்டும் எரியாம காப்பாத்திருக்குன்னா அப்போ எப்படி முத்தரசன் கிட்ட இருந்து சொத்தை நாம மட்டும் அபகரிக்கிறதுக்கு எப்படி அனுமதிக்கும் ஜிலேபி நல்ல வேளை பத்திரம்லாம் எரியாம பத்திரமா இருக்கு. ஆமா பட்டு அது வரைக்கும் நாம தப்பிச்சிட்டோம் புதையல பூதம் காக்கும்னு சொல்லுவாங்க. ம். இதையெல்லாம் எந்த பூதம் எரியாம காப்பாத்திச்சோம். இவ ஏன் பூதம் மாதிரி லுக்க விடுறா? என்னாச்சு சிவகாமே? அங்க நிலவரம் ரொம்ப கலவரமா இருக்கு போல. ஆமாங்க ஐயா நேத்து கூட கல்யாணத்துக்கு வாங்கின புடவைங்க கேக்குற எனக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அப்ப வேடிக்கை பார்த்த நீ ரொம்ப ஜாலியால இருந்திருப்ப. இந்த சந்தோஷமான நேரத்துல ஸ்வேதா செல்லத்திட்ட ஷேர் பண்ணுவோமா? அப்போ ஒரு பொசிஷன்ல உட்காந்துக்கிறோம்.
செல்லம் கோபி பேசுறேன். ரொம்ப டென்ஷனா இருக்க போல. ஏய், நீ எவனா இருந்தாலும் பரவாயில்ல, இனிமே இந்த கல்யாணம் நடக்காதுன்னு நானே முடிவு பண்ணிட்டேன். ஏய், உன்னால முடிஞ்சத என்ன வேணாலும் பண்ணிக்கோ. அப்படியெல்லாம் சொன்னா நான் அந்த ஆதாரத்தை வீசிட்டு போயிடுவேன். நீ தப்பிச்சுக்கலாம் நினைக்கிறியா பேபி? அதெல்லாம் நம்ம கிட்ட நடக்காது. ஏன்னா நீ தான் ஆதாரம் என்ன வச்சிருக்கன்னு கேட்டு கத்தி கூப்பாடு போட்டிருக்கே. அத உனக்கு கொடுக்கற நேரம் வந்துருச்சு செல்லம். என்ன? ஏய், என்ன சொல்ற நீ? என்ன இப்பதான் கல்யாணமே வேணான்னு சொல்லி பேசுன? இப்ப நான் அனுப்புறேன்னு சொன்னதும் உடனே என்ன எங்க அப்படின்னு கத்துற. இங்க பாரு, ஏன் இப்படி என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன ஒயிட் பேபி, ஏன் இப்படி மாத்தி மாத்தி போய் பேசுற? ஏய், இங்க பாரு, திரும்ப திரும்ப என்ன டார்ச்சர் பண்ணாத. ஏய், ஃபர்ஸ்ட் நீ பாயிண்ட்க்கு வா. வரேன் பாயிண்ட்டுக்கு வரேன் பொறு. நீ கேட்ட அந்த ஆதாரம் உன் வீட்டுக்கு நாளைக்கு வரும். அது வேற ஏதாவது ஒரு பொருளுக்குள்ள ஒளிஞ்சு வரும். முடிஞ்சா அதை தேடி எடுத்துக்க. உன் கையில அது கிடைச்சா நீ லக்கி. மத்தவங்க யாராவது கையில, குறிப்பா முத்தரசன் கையில சிக்கணும், உன் கதை புஸ்கந்தர். ஏய், ஏய், ஒன்னா காப்பாத்திக்க பேபி, ஒயிட் பேபி, பாய். ஹலோ, ஏய், ஹலோ, ஹலோ. ஏய் ஸ்வேதா, என்னாச்சு? அந்த கோபி நாளைக்கு அந்த ஆதாரத்தை வீட்டுக்குள்ள வர ஏதோ ஒரு பொருளுக்குள்ள வச்சு அனுப்புறதா சொல்றான். எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. ஏய், ஃபங்க்ஷன் நடக்கிறதுனால வீட்ல என்னென்னமோ பொருள் வருமே, அது எதுல இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? புடவை எரிஞ்சப்பவே நான் தீர்மானிச்சிட்டேன். இனிமேலும் என்ன நானே காப்பாத்திக்க முடியாது. நடக்கிறது நடக்கட்டும். ஏய் என்ன ஸ்வேதா, சும்மா இப்படிலாம் பேசாத. அதான் நாங்கெல்லாம் இருக்கோம்ல, தேடலாம். ஏய், வேண்டாண்டி. ஸ்வேதா, பாத்தீங்களாப்பா, நீங்க போனதும் அந்த பந்தக்கால் வீட்டு ரெண்டாக்கி கல்யாணத்துக்காக நீங்க எடுத்த எல்லா துணிமணியும் எரிஞ்சு போச்சுப்பா. விடுமா ஸ்வேதா, துணிங்க தானே, போனா போகட்டும், வேற வாங்கிக்கலாமா? துணி பிரச்சனை இல்லப்பா, கீழே பாத்தீங்களா அந்த வெண்ணிலாவ மறுபடியும் நம்பூதிரி சொன்னதால வீட்டுக்கு வர வைக்க வேண்டியதா போயிடுச்சு. ஆமாமா, நானும் பார்த்து ஷாக்காகி கேட்டதுக்கு அக்கா தான் விவரம் சொன்னாங்க. ஒரு சாதாரண பொண்ணு, அவளையே என்னால ஜெயிக்க முடியல. அப்பா, அது அப்படியே என் மனசு அறுக்குதுப்பா. இனிமே எனக்கு எங்கப்பா கல்யாணம் நடக்க போகுது? அதுக்கு வாய்ப்பே இல்லப்பா. இதுக்கு மேலயும் கண்டிப்பா கல்யாணத்தை நடத்தலான்னு வீண் பிடிவாதம் பிடிச்சா நம்ம வீட்லயே யாரையாவது இழக்க வேண்டி வந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. இது அத்தனைக்கு நீ நினைக்கிற மாதிரி அந்த வெண்ணிலா காரணம் இல்லம்மா. அவளுக்கு பின்னால இருந்து வேற ஒரு சக்தி அவளை இயக்கிக்கிட்டு இருக்கு. அது என்னன்னு எனக்கு தெரியும். அது என்ன? நேரம் வரும்போது கண்டிப்பா சொல்றேம்மா. முதல்ல உன் கல்யாணம் நடந்தா போதும், எல்லா தடையையும் அப்பா ஒரு தெரியாம ஆக்கிடுவேன். அதனாலதாம்மா சொல்றேன், சும்மா நீ கண்டதை கற்பனை பண்ணிக்காதம்மா. கிணறு தோண்டும் போது 140 அடி தோண்டிட்டு ஒரு தண்ணி வரலைன்னு விட்டுட்டு போயிடுவான். ஆனா அடுத்து வந்தவன் அடுத்து 2 அடி தோண்டினது தண்ணி வந்துருச்சு. அந்த மாதிரி தாமா இத்தனை முயற்சி பண்ணி கல்யாணம் பிக்ஸ் ஆகி அது நடக்க போறப்ப ஏமா இப்படி நெகட்டிவா பேசுற? என்ன சுத்தி எல்லாமே நெகட்டிவா நடக்கும் போது எப்படிப்பா பாசிட்டிவா வாழ முடியும்? பேசாம தோத்து போயிட்டேன்னு ஒத்துக்கிட்டு கைய தூக்குறதா புத்திசாலித்தனம்பா. அப்பா, பாத்தீங்களா, என் கையில இருந்த மோதிரத்தை காணோம். இப்பதான் சொன்னேன்,
என்னாச்சுன்னு பாருங்கப்பா. இங்கதான் எங்கேயாவது விழுந்திருக்கோண்டா. கவலைப்படாத, தைரியமா இரு, தேடலாம். அங்கே பெட்ல இருக்க பாரு. ஏய் என்ன ஸ்வேதா, கையில போட்ட மோதிரம் எப்படி காணாம போகும்? நீ எங்கேயாவது கழட்டி வச்சியா? இல்ல, அது என் கையை விட்டு நான் கழட்டவே இல்லை. ஏய் நீ தேடு. ஸ்வேதா, 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 ஸ்வேதா கதவை தர. ஸ்வேதா கதவை தரமா. கதவு தெரியல. என்ன பண்ற? ஸ்வேதா, கதவு தெரியல. ஆமா கதவை தர. கதவு தெரியடி. அம்மா, ஸ்வேதா, ஸ்வேதா, கதவை தர. ஸ்வேதா, 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 கதவை தரமா. ஸ்வேதா, 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 வைத்தியக்காரத்தனமா எதுவும் பண்ணிக்கிறாதம்மா. கதவை தரமா. ஸ்வேதா, கதவு தெரியடி. ஸ்வேதா, அப்பா சொல்ற கதவை தர. தரமா. கர்ணா ஸ்வேதா, கர்ணா என்னாச்சு? அக்கா ரொம்ப விரக்தியில பேசிக்கிட்டு இருந்தாக்கா. நான் சமாதானம் பண்ணிக்கிட்டு இருந்தப்ப விரல்ல மோதிரம் மிஸ் ஆனதை பார்த்தா நாங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருந்தோம். கோபத்துல கதவை சாத்திக்கிட்டாக்கா. ஸ்வேதா 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 முதல்ல கதவை தர. எதுவா இருந்தாலும் பேசிக்கா ஸ்வேதா, கதவை தர முதல்ல. ஸ்வேதா கதவை தர. ஸ்வேதா கதவை தர. ஸ்வேதா, கதவை தரமா. ஸ்வேதா எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம், கதவை தரேன்னு சொல்றேன். ஸ்வேதா ஸ்வேதா, ஸ்வேதா